ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பர்வீன்ஸ் கேலரி. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு அடுப்பே தேவையில்லை. நம்ம வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் இது செஞ்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஹீரோவே நம்ம பன்னீர் தான். பன்னீர் வந்து 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், பாதாம் வந்து நம்ம துருவிக்கலாம். சின்ன ஹோலாக இருக்கும்ல, அந்த மாதிரி துருவுறதில் வச்சு துருவிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் பவுடர், மில்க் மேட், பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லாவே மேஷ் பண்ணிக்கணும். நல்லா வந்துட்டு ஸ்க்ரம்பிளாக இல்லாமல் நல்லா மாவு மாதிரி இருக்கணும். அது வரைக்குமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் சேர்த்துக்கணும். மில்க் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய், பாதாம் பவுடர் இருக்குல்ல, நம்ம துருவி வச்சுருக்கோம்ல, மிக்சியில் பல்ஸ் பண்ணாமல் நீங்கள் துருவியே எடுத்துக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து 1 கியூப் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மேடு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவே சுகர் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் மில்க் மேடு சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணுறதே பெட்டராக இருக்கும். அதையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஸ்டிக்கியாக அப்படி இருக்குன்னா நீங்கள் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸும் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம கையில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ் கோகோனட் இல்லைனா டெசிகேட்டட் கோகோனட் எதில் இருந்தாலும் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்து ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.